சினிமாவில் சர்ச்சைகளில் சிக்காமல் இருந்த ரவி மோகன் இப்போது சர்ச்சையின் நாயகனாக மாறியிருக்கிறார். அந்த சர்ச்சை அவரை சுற்றி உருவாக்கப்பட்டிருந்தாலும் தன்னுடைய கெரியரில் முழு கவனத்தையும் செலுத்தி வருகிறார். ஆர்த்தியுடனான பிரிவை அறிவித்ததை அடுத்து அவரையும் கணேஷாவையும் இணைத்து வைத்து பேசினார்கள். ஆனால் ரவியோ அதனை திட்டவட்டமாக மறுத்து விளக்கமளித்தார். அதனை அடுத்து அந்த விஷயம் கொஞ்சம் மாறி போன சூழலில் தான் கணேஷாவுடன் திருமணத்துக்கு வந்தார். அந்த வருகையை பார்த்த ஆர்த்தி எமோஷனலாகவும் காட்டமாகவும் அறிக்கையொன்றை வெளியிட்டார். அந்த அறிக்கையில் அவர் நழுவி சென்று விட்டார். தன்னுடைய பெயர் இன்னமும் ஆர்த்தி ரவிதான். நீதிமன்றம் முடிவு செய்யும் வரை என்னை ரவியின் முன்னாள் மனைவி என அடையாளப்படுத்த வேண்டாம். ஒரு தாயாக நான் குரல் எழுப்புகிறேன் என்று பல விஷயங்களை குறிப்பிட்டு உருக்கத்தோடு தெரிவித்திருந்தார். அவரது அறிக்கையை அடுத்து அவருக்கு நடிகைகள் ராதிகா, குஷ்பு உள்ளிட்டோர் ஆதரவு தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து ரவி தனது குழந்தைக்கு நடந்த விபத்தை மறைத்து விட்டார்கள். தந்தை தாய்க்கு பணம் கொடுக்க கூட அனுமதிக்கவில்லை. பல 100 கோடி ரூபாய் கடனுக்கு என்னை பொறுப்பேற்க வைத்தார்கள் என ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து நிலைமை கைமீறி போவதை உணர்ந்த ஆர்த்தியின் அம்மா சுஜாதா ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார். அந்த விளக்கத்தில் ரவி நான் ஹீரோவாக மாப்பிள்ளையாக மட்டும் பார்க்கவில்லை, ஒரு மகனாக பார்க்கிறேன். அழகாக வாழ்ந்த ஒரு மகள் இப்போது வாழ வெட்டியாக இருப்பதை பார்க்கும் வழி ஒரு தாய்க்கு மட்டும்தான் தெரியும். நான் ரவியை பல 100 கோடி ரூபாய் கடனுக்கு பொறுப்பேற்க வைத்திருப்பதாக கூறியிருக்கிறார். 1 ரூபாய் கடனுக்காகவாவது அவரை நான் பொறுப்பேற்க வைத்ததற்கான ஆதாரத்தை அவர் வெளியிட வேண்டும். நான் கொடுமைக்கார மாமியார் கிடையாது எனவும் ரொம்பவே எமோஷனலாக கூறியிருந்தார். இப்படி மாற்றி மாற்றி 2 தரப்புகளும் அறிக்கைகள் வெளியிட்டு கொண்டிருக்க நீதிமன்றம் தலையிட்டு அதனை நிறுத்தி வைத்தது. மேலும் ஆர்த்தியோ மாதம் 40 லட்சம் ரூபாய் தனக்கு ஜீவன் அம்சமாக தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். இந்நிலையில் ரவியோ மாலையுடன் இருக்கும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகியிருக்கின்றன. அவர்கள் குன்றக்குடி கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்த போது எடுக்கப்பட்ட அந்த புகைப்படங்களை பார்த்த ரசிகர்களோ என்ன திடீர்னு 2 பேரும் மாலையும் கழுத்துமாக இருக்காங்க, என்ன ஆச்சுன்னு தெரியலையே என்று கமெண்ட் செய்து வருகின்றனர். முன்னதாக கணேஷா ஒரு பேட்டியில் நான் எனது சோல்மேட்டை கண்டுவிட்டேன், இந்த சோல்மேட் ரொம்பவே அக்கறையாகவும் பாதுகாப்பாகவும் உணர வைக்கிறார் என தெரிவித்திருந்தார். பேட்டி மட்டுமின்றி இன்ஸ்டாகிராமிலும் அவர் போடும் போஸ்ட்கள் பெரிய கவனத்தை ஈர்க்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.